என்னமோ நினைச்சு யாரோ செய்யறது சார், உங்களுடைய கட்சிக்கே பெரிய பெரிய ஆப்பா மாறிட்டு இருக்கு, இப்படிலாம் அம்பலப்பட்டு நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நிறைய போலிகள் நடமாடுது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? ப்ரூஃப் இல்லாமல் நம்ம பேச முடியுமா? இன்னைக்கு பாருங்களேன், ஒரு தாவேகாவினுடைய நிர்வாகி ஒரு நியாய விலைக்கடையில் போய் ஒரு 3000 ரூபா கேட்டிருக்காரு லஞ்சமா. ஐயா, தாவேகாக்கு இப்படிலாம் நீங்கள் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாம் செல்லமாக சொல்கிறத விட உண்மையாக சொல்லணும். பார்த்தீங்களா? அந்த உண்மை என்ன அப்படிங்கிறதும், கலைஞர் டிவியில் வந்த இன்னொரு உண்மையை போட்டு ஒருத்தர் பொலன்னு பொழந்தது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில், அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எப்படி ஒரு அரசியல் தலைவர் அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அவங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் நமக்கும் நம்ம ஆஃபீஸில் நம்ம ஐடியாவை மற்றவங்ககிட்ட சொல்லி அதன் வழியாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அந்த இங்கிலீஷ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அப்ரைஸலாக இருக்கட்டும், சேலரி ஹைக்காக இருக்கட்டும், ப்ரமோஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்கள் இனிமேல் தெளிவாக பேசலாம் இந்த கோர்ஸ் வழியாக. இதில் மற்ற கோர்ஸ் மாதிரி போர்டில் இங்கிலீஷை எழுதுறது, வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷ் வீடியோஸ் பிடிஎஃப் அனுப்பிவிட்டு அதை படிங்கன்னு சொல்கிறது, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய குரூப்பில் நம்ம எந்திரிச்சு பேசி அதில் அவமானப்படுவோமோ அப்படிங்கிற அந்த தயக்கம் எதுவுமே வேண்டாம். இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் 24 மணி நேரமும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டீச்சர் அவைலபிளாக இருக்கும். தமிழ் வழியாகவே அன்லிமிட்டடாக நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கிலமும் அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கோர்ஸில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதிகமாகும். சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை மாதிரி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம ப்ராக்டிக்கலாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அதன் வழியாக ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. யார் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது. ஒருத்தர் விறுவிறுன்னு வந்திருக்காருங்க. நியாய விலைக்கடையில் இருக்கக்கூடிய அந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு, நான் தாவேகா நிர்வாகி, என்னை பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா, நான் நினச்சா இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரு 3000 ரூபா எடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3000 ரூபா எடுன்னு சொன்னோன்னே பயந்து இவங்க எடுத்து கொடுத்துட்டாங்களா? இது என்னையா மாமூல் கேட்டு வாங்குற ஆட்சியாயா இது? போன தடவை மாதிரி நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, நான் தாவேகாவினுடைய நிர்வாகி அப்படின்னு சொன்னோன்னே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி தான் 2 அடியை போட்டோடனே, இல்லை நான் எனக்கு தாவேகான என்னென்ன தெரியாது, நான் திமுகவினுடைய ஒரு அனுதாபி, நான் திமுகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவன். ஆனால் என்ன, எனக்கு இப்போ காசு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு. போன தடவைலாம் நாங்கள் இப்படி வந்து திமுகவினுடைய ஆட்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு காசு கிடைச்சிடும். ஆனால் இந்த முறை அப்படிலாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் தாவேகான்னு சொன்னோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கோரி ஓடக்கூடிய அந்த வீடியோவை இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இவங்கள தான் ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது. கலைஞர் டிவியினுடைய ஒரு செய்தி, அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் மணியை தாவேகாவினுடைய நிர்வாகியை திருடிட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிட்டு விட்டார்கள். என்னையா இது? அப்போ அந்த பக்கமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அப்போ அவர் ஒருத்தர் கூப்பிட்டு கலைஞர் டிவியினுடைய அந்த ஜேர்னலிஸ்டினுடைய நம்பர்லாம் எடுத்து கூப்பிட்டு, சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வழியும் வந்துச்சு, எல்லாரும் போட்டாங்க நியூஸ், அதனால் நாங்களும் போட்டோம். இல்லை அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது ரீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு பேனருக்கான அந்த இமேஜ்லாம் இருந்துச்சு, அதை வச்சு தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எங்கள் கலைஞர் டிவியில் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறார். அப்படி ஒரு உரையாடலை இன்றைக்கி ஒருத்தர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கார். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இனிமேல் காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் இதை சரிபார்க்கக்கூடிய ஃபேக்ட் செக்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் செய்யணும். நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான். யாரை கேட்டு அந்த நியூஸ் கொடுத்தீங்க பிரதர்? அவர் கிளை கழக செயலாளர் யார் உங்களுக்கு சொன்னாங்க? ஸ்டேஷன்ல சொன்னாங்க. இப்ப நான் ஸ்டேஷன் போறேன் பிரதர். ஸ்டேஷன்ல போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்டேஷன்ல யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. தாவேகான் எப்படி பிரதர் நீங்க போடுவீங்க? பேனர் ப்ரூஃப் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாரும். நான் வந்து ஏ இல்ல மோடியும் நானும் ஒண்ணா இருக்க மாதிரி போட்டா மோடியோட க்ளோஸ் பண்ணி போட்டுவீங்களா? நீங்க ஒரு நியூஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்கணும் பிரதர். சார் நான் மட்டும் போடல சார், எல்லாருமே போட்டுருக்காங்க. எல்லாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல தான் வந்தது. ஒரு நியூஸ் போறதுக்கு முன்னாடி அவங்க இருக்காங்களா இல்லையானதை நீங்க கேட்டுக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அந்த நெட்வொர்க்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்ட பிறகு ஒரு 10 நியூஸ் மீடியாவில் அதை போட்ட உடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஆமா இல்லை இது உண்மை செய்தி தானே அப்படின்னு சொல்லி 10 நியூஸ் கார்டையும் அதை போட்டுட்டு அதுக்கான ப்ரூஃப் என்ன தருவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சின்ன ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு துண்டு பிரச்சாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து காண்பிப்பாங்க. அப்போ இந்த பக்கமாக தாவேகாவை சார்ந்த
சார்ந்தவர் ஃபோன் பண்ணி கேட்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் நானும் ட்ரம்ப் அவர்களும் நானும் மோடி அவர்களும் நானும் உதயநிதி அவர்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏஐயில் போட்டு ஒரு இமேஜ் எடுத்து இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், இல்லை ஸ்டேஷன்லேருந்து தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்டேஷனுக்கு? நாங்கள் போகிறோம், அந்த ஸ்டேஷனுக்கே போகிறோம். எந்த இன்ஸ்பெக்டர் தந்தார், யார் கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கலைஞர் டிவியை சார்ந்தவங்க. எதுக்குப்பா இந்த பொழப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது இதெல்லாம். ஏன்னா மக்களை குழப்பலாம், ஆனால் எப்போதுமே மக்களை குழப்பிக்கொண்டே இருந்தால்தான் என்னுடைய அரசியல் ஓடும், இதுதான் எங்களுடைய அரசியல் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக மக்கள் அதை வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா உண்மை வெளியில் வர்றது பாருங்க, உண்மை வெளியில் வந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்ல, அட்லீஸ்ட் நாங்கள் 2-3 பேராவது இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உண்மையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள்ல. அப்போ புரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் குழப்பினதை விட அந்த புரிதல் உங்களை வெறுக்க வைக்கும். நீங்கள் குழப்பும் போது கூட அங்கிட்டா இங்கிட்டா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு புரிதல் வருது, வித் ப்ரூஃபுடன் நம்ம அதை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லும்போது, ஆமாம் இல்லை இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணுறாங்க, இனி எப்படி இவங்களை நம்புறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட் வரும். அந்த தாட் என்ன செய்யும்னா, அடுத்ததாக இவங்க போடக்கூடிய செய்தியையும் இல்லை இவங்க சொல்லக்கூடிய உண்மைகளையும், அது உண்மையாகவே இருந்தாலும் அதை நம்ப மறுத்துருவாங்க. அதனால் நீங்களே உங்களுடைய தரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அது ஊடகங்களாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், 2 பக்கமுமே நான் சொல்கிறேன். தாவேகா பக்கமும் சரி, திமுக பக்கமும் சரி, இல்லை இந்த பக்கமாக அதிமுக, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாஜக, யார் வேணாலும் வந்துக்கோங்களேன். இப்போ பாஜக அப்படின்னு சொல்லும்போது தான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் அவ்வளோதான், நாங்கள் பாஜக கூட்டணியை விட்டு விலகி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விலகி விட்டார்கள். எதுக்காகப்பா விலகுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு, இல்லைங்க 10-12 வருஷமாக நாங்கள் கூட்டணி அப்படின்னே இருந்துட்டோம், எங்களுக்கான அந்த உண்மைத்தன்மை என்ன, நாங்கள் எப்படி மக்களுக்காக உழைப்போம் அப்படிங்கிறத இனிமேல் மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லி காண்பிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்போ கூட்டணியை விட்டு விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. இன்னொரு பக்கமாக கௌதமி அவர்கள் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பிலிருந்து நான் ராஜினாமா பண்ணுறேன், எனக்கு இந்த கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கௌதமி அவர்களும் விலகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. நேற்று விஜயதாரணி அவர்கள் விலகினார்கள், இன்னைக்கு கௌதமி விலகியிருக்காங்க. இந்த தமாக கூட்டணி விட்டு விலகி இருக்கு. அரசியலில் பெரும் புயல் வீசிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் நான் திமுக கூட்டணியில் இல்லை இப்போ தாவேகா கூட்டணியில் இல்லை, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அந்த கட்சி அங்கே ஆட்சி நடத்துவதற்காக எங்களுடைய ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னோம். அப்படி ஆதரவு கொடுப்பதற்காக அவங்க எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்தாங்க. அந்த அமைச்சர் பொறுப்பை நாங்கள் இப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த அமைச்சர் பொறுப்புலேருந்து எப்போ வேணாலும் வெளியில் வந்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இக்கனா வச்சிருக்காரு. நாங்கள் வெறுமனே ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் எங்களை வந்து டிட்டாச்சாக இருக்கிறோம். ஏன் டிட்டாச்சாக இருக்கக்கூடாதா? இன்னைக்கு அமைச்சர் இருந்தாலும் கூட நாங்கள் டிட்டாச்சாக இருக்க முடியும். நாங்கள் அமைச்சர் இருக்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்கள் ஆட்சி அமைக்கிறது ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்து வரீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? அப்போ நாங்கள் அந்த போய் சேர்ந்துட்டங்கிறதுனாலே, மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டங்கிறதுனாலே நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டு அர்த்தம் கிடையாது. இன்னும் தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியை உருவாக்கி கொள்ளவில்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. எப்போ வேணாலும் வந்துடலாம், இதில் வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட்லாம் கிடையாது, எங்களுக்கும் தாவேகாக்கும் எந்த கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகவில்லை, அப்படியே ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருந்தால் அது திமுக கூட தான் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் குழப்பற மனநிலைமையிலையும் கொஞ்சமாக மக்களை அது தெளிவுபடுத்துவதற்காக சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் அவர் ஒரு கால் வச்சிருக்காரு, அந்த பக்கமும் ஒரு கால் வச்சிருக்கார். அதாவது திமுக அப்படிங்கிறது நாளைக்கு பெருசாக வளர்ச்சி அடைந்து தாவேகாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக வரும்போது அவங்க நம்மளை வெறுத்துடக்கூடாது. தாவேகா நம்ம வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வளர்ந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களும் நம்மளை வெறுத்துடக்கூடாது. 2 பக்கமும் நின்று ஒரு பேலன்ஸான ஒரு அரசியலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கட்சி விசிகாவாக இருக்கட்டும், விசிகாவுக்கு குறிப்பாக அவங்களுடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அது ரொம்ப பெரிய அளவில் எல்லாருமே போற்றுகிறார்கள். அவங்களுக்கான தேவைகள் என்ன, சமூக நீதித்துறைக்கான தேவை என்ன அப்படிங்கிறத வன்னியரசு அவர்கள் ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கார். 2 தினங்களுக்கு முன்னாடி கூட நரிக்குறவர்களுடைய அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து அவருடைய டேபிள்லேயே ஒரு குழந்தை உட்கார வச்சு அவங்க சாப்பாடு ஊட்டி வாங்கினது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்காது. ஷூட்டிங் வேணால் நடக்கும், அவங்களே போய் அங்கே போய் நாங்கள் டேஸ்ட்டு பார்க்குறோன்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் அதே இடத்துல துப்புறது, கையெடுத்து வீசுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கே, இந்த மாற்றம் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம எல்லாம் நகர்ந்துட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சர் பதவியிலேருந்து வெளியில் வந்துடுவோம்ல, எங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, நாங்கள் இப்போலாம் தாவேகா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எகெயின் அந்த இடத்துல கூட்டணி அப்படிங்கிறத விட
அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உண்மையிலேயே நம்ம விசிகாக்கு சப்போர்ட் பண்ணலாமா, உண்மையிலேயே நம்ம தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம திமுகவை எதிர்க்கக்கூடாதா, இந்த ஒரு குழப்ப நிலைமையில் இருப்பாங்கல்ல. இந்த குழப்ப நிலைமையிலே வைத்துக் கொள்ளாமல் தெளிவான ஒரு பார்வையை விசிகாவினுடைய தொண்டர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்போ 10 ரூபா வாங்குறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லி குடிமக்களாகிய குடிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 30 ரூபாய்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 450 ரூபாய் தானே வருது, ஏன் 450 ரூபாய் வாங்குறீங்க, அமைச்சர் எச்சரித்தும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூல் செய்யும் ஊழியர்கள். ஐயா விக்னேஷ் அமைச்சர் அவர்களே, இதை பாருங்க, உங்களுடைய பார்வைக்காக நாங்கள் இது விட்டுருக்கோம். எந்த ஊழியர்னு பாருங்க, சட்டுப்புட்டு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததா லேடி கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காவல்துறை அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் முக்தாரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறது. இந்த காங்கிரஸ் விட்டு ஒருத்தர் போனார் பாருங்க, இப்போ திமுகவில் ரொம்ப பெரிய அளவில் சலசலப்பாக பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது இந்த திடீர்னு ஒரு பணக்காரன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த திடீர் மதம் மாறியவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அவ்வளோ நாள் அந்த மதத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. திடீர்னு மதம் மாறினவங்க அந்த எதிர் மதத்தை பற்றி, அதாவது அவங்க மாறின மதத்தை பற்றி ரொம்ப தரைகுறவாலாம் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த திடீர்னு கட்சி தாவியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது அதில் ஒரு பொசிஷன் எடுத்துடணும், பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இருந்த கட்சிக்காக எதுவுமே செய்யாமல் அவங்கள ரொம்ப அப்படியே கீழே போட்டு அடித்து மிதிக்கிற மாதிரிலாம் டைலாக் பேசுவாங்க. இதில் ஒரு படி மேலே போய் முக்தார் அப்படிங்கிறவன் எப்படி பேசுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுடைய ஊடகத்தில் அவன் எடுத்த இன்டர்வியூலாம் நம்ம எடுத்து பார்த்தாலே, என்னையா இவன் இப்படி இருக்கானே, அதுவும் பெண்களை பார்த்து இரட்டை வசனங்களாக இருக்கட்டும், ஆபாச வார்த்தைகளாக இருக்கட்டும், அவனுடைய பார்வையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஓவராக இருக்கும். ரொம்ப ஓவர்னா ரொம்ப ரொம்ப கொச்சையாக இருக்கும். அந்த கேள்வி அப்படிங்கிறத விட உண்மையிலேயே இவங்க ஊடகம் தான் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் அவங்க தப்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆளும் கட்சி, முன்னாள் ஆண்ட கட்சியினுடைய சப்போர்ட், குறிப்பாக சில முக்கிய நபர்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. பெயர் சொன்னால் அது இப்போதும் சலசலப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட முக்தாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. 20க்கும் அதிகமான நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த முக்தாரை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், அதாவது பெண் காவல்துறை அதிகாரிகள் கன்னத்துலேயும் அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எதில் இருக்கான், அந்த புகார் மனுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார். முக்தாரை நைட்டை குடும்பத்தோட போறவரை வலிச்சுட்டு போய் அப்புறம் இறக்கி விட்டுட்டு, ஆனால் பிரச்சனை என்னன்னா உங்களை விமர்சனம் பண்ணுறாருன்னா கைது பண்ணுறீங்க. அதை விட நிறைய பேர் இருக்காங்க கைது பண்ணுறது நியாயமாக பார்த்தா. அவர் இப்ப நேத்து மனு பார்க்கும்போது, வழக்கறிஞர் மனுவில் பார்க்கும்போது சொல்றாரு, என்னை பெண் காவலர்கள் அறைந்தார்கள் என்று சொல்கிறார். அதுக்கு கீழே பார்க்கணுமே, முக்தாரை எப்படி அறையலாமா, அவர் எவ்வளோ நல்ல குணம் படைத்தவர். என்னையா இப்படி இருக்கீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நாளைக்கு அரெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்கல்ல. இலக்கியம் பேசக்கூடிய அந்த வாயை போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே. ஔவையாருக்கு அடுத்தபடியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவனாவது அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஊடகத்தை சார்ந்தவங்க யாராவது அரசு செய்யப்படுகிறார்களா, விவசாயிகள் அரசு செய்யப்படுகிறார்களா, அவங்களுக்காக குரல் கொடுக்குறீங்களா, தயவு செஞ்சு கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அற்பத்தனமான செக்ஷுவலாக பேசக்கூடிய, ரொம்ப ஓவராக ஒரு பெண்ணை பற்றியும் அவங்களுடைய குழந்தைகள் பற்றியும் பேச ஒருத்தனுக்கு முட்டு கொடுத்து எகெயின் அண்ட் எகெயின் ஏன் மக்கள் மத்தியிலேருந்து நீங்கள் அகண்டு போகிறீர்கள் அப்படிங்கிறது தான். இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு, திமுக காரங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மக்கள் மனதிலேருந்து ரொம்ப தூரமாக போயிடுவீங்க, திரும்ப வரவே முடியாது. முக்தாருக்கெல்லாம் உங்கள் ஆட்கள் சார்ந்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, புகைப்படம் எடுத்துக்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற போதே நமக்கு தெரியுது முக்தார் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி அவனுடைய அரெஸ்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிப்பதும், அவன் அரெஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது, எதிர்த்து பேசினால தான் அரெஸ்ட் அப்படின்னு, எதிர்த்து பேசினாலாம் அரெஸ்ட்டு கிடையாது மக்கா. ஆபாசமாக பேசியிருக்கான். ஒரு குழந்தை அது பிறந்திருக்கு, இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு, அந்த குழந்தையை பற்றி தப்பாக பேசியிருக்கான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவனை கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும் முன்னாள் அரசாங்கம் மாதிரி. எல்லாரும் முக்தாருடைய அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. ஒரு நிமிஷம் வேணால் நீங்கள் பாருங்கள், எதுக்காவது உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா. அதுவும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அந்த டைமை நம்ம எதுக்கு வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் கழித்து விகடனுடைய ஒரு போஸ்ட்டை நான் பார்த்தேன். அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த அரசு கேபிள் டிவியிலேருந்து சில சேனல்ஸ் மட்டும் தூக்கி எறியப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான மறைமுகமான வேலைகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சும்மா அக்கு வேற ஆணி வேற கொஞ்சம் இமேஜ் ஸ்லைடு வழியாகவே விகடன் டிவி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அரசு கேபிளை சுற்றும் மந்திரக்கட்டு அறுத்தெரியுமா தாவேக அரசு அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் சுமார் 1.25 கோடி கேபிள் இணைப்புகள் இருக்கின்றன. 1.25 கோடி கேபிள் இணைப்புகள் இருக்குது. அதில் டிஏசிடிவி கட்டுப்பாட்டில் சுமார் 16 லட்சம் கேபிள் இணைப்புகள் இருக்கின்றன. அதில் தான் சிக்கல் முளைத்திருக்கிறது. 2014, அதாவது தமிழ்நாடுனுடைய அரசு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த டிஏசிடிவி. அதில் 37 லட்சம் செட்டப் பாக்ஸுகள் கொள்முதல் செய்யப்பட்டன 2017.
அந்த செட்டப் பாக்ஸுகளுக்கான சாஃப்ட்வேர்களை பராமரிக்கும் பொறுப்பு வட இந்திய நிறுவனத்திடமே அதிமுக அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. ஸோ நம்ம நாட்டு நிறுவனம் இல்லாத தமிழ்நாட்டு நிறுவனம் கிடையாது, வட இந்திய நிறுவனத்துக்கு அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அதிமுக அரசாங்கம். அந்த நிறுவனத்துக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படாத சமயங்களில் அவ்வப்போது சிக்னல் மர்மமாக ஆஃப் ஆகிவிடும். அப்பப்போ மர்மமாக அந்த சிக்னல் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான உள்ளடி வேலைகளை இவனை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க. அடுத்ததாக கீ பாஸ்வேர்டு. நிலுவைத் தொகையை வழங்கியதுடன் சிக்னல் ஆன் ஆகிவிடும். நிலுவைத் தொகை கொடுத்துருச்சுன்னா சிக்னல் ஆன் பண்ணிடுவாங்க. கடந்த திமுக ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதை ஆனதை அடுத்து சாஃப்ட்வேர்களை பராமரிக்கும் பொறுப்பையும் அதற்கான கீ பாஸ்வேர்டுகளையும் வட இந்திய நிறுவனத்திடம் கேட்டது அரசு. ஆனால் அந்த நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னா ஆட்சி மேலிடம் தொடர்பால் பாஸ்வேர்டுகளை கடைசி வரை தரவில்லை அந்த நிறுவனம். சில பல முக்கிய நபர்களை கைக்குள்ள போட்ட அந்த நிறுவனம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்க முடியாது. பெரிய ஒரு அமௌண்ட் அப்படி போயிட்டே இருக்கு அவங்கள மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற சார்ஜ். ஸோ அந்த பணம் நமக்கு கைவிட்டு போயிருமே அப்படிங்கிறதுனால பெரிய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் கைக்குள்ளே போட்டு அந்த கீ பாஸ்வேர்டை கொடுக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஐடி துறை அமைச்சரான குமார் அதிகாரிகளுடன் ஆக்டிவாக இருக்கும் கேபிள் இணைப்புகளின் எண்ணிக்கை நிறுவனத்திடம் கேட்டு பெறுங்கள் என்று உத்தரவிட்டார். அதை வட இந்திய நிறுவனம் ரசிக்கவில்லை, தன்னுடைய வழக்கமான வேலையை காட்டிவிட்டது. கடந்த 2 வாரங்கள் ஒவ்வொரு சேனலாக அரசு கேபிள் தடைப்பட்டது தொடங்கின. இதனால் அரசியல் ரீதியான எதிர்ப்புகளும் எழுந்தன. புதிய அரசை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காகவும் ஆண்டு பராமரிப்பு கட்டண நிலுவைத் தொகையை பெறவும் அந்த வட இந்திய நிறுவனம் சில சித்து வேலையை காட்டி வருகிறது. IAS அதிகாரி ஒருவர் கடந்த ஆட்சியில் சாஃப்ட்வேர்களை கண்ட்ரோல் எடுக்க முயன்றார். ஆனால் முயற்சி பலிக்கவில்லை. இந்த முறை என்னவானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலைமையில் அரசாங்கம் வந்துவிட்டது. வட இந்திய நிறுவனத்தின் சாஃப்ட்வேர் சர்வாதிகாரத்திலிருந்து வெளிவர சொந்தமாகவே சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டத்தை சென்னையில் அமைக்கும் ஆலோசனையும் நடந்து வருகிறது. ஸோ இந்த மந்திரக்கட்டு அவிழுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு கேடுகட்ட நிர்வாகத்திறனை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க, அவனுக்கு நிலுவைத் தொகையை நீங்கள் வச்சிருக்கக்கூடாது. நிலுவைத் தொகையை கொடுக்கலன்னா நாங்கள் சேனல் ஆஃப் பண்ணிடுவோம், அதனால் ஒரு ஆட்சி மாற்றத்தையே இங்கே கொண்டு வர முடியும், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் உள்ளடி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனை சில அரசியல்வாதிகள் பரவாயில்ல நம்மளால தான் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க தாவேகாவினுடைய அரசாங்கம். எப்படி இருக்குது பாருங்கள். கேட்டால் நாங்கள் 60 வருஷம் என்ன ஆண்டு தெரியுமா, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? ஐயா ராசா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணாம் ஐயா, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஃப்ரெஷராகவே இருந்துக்கிறோம், புது சாஃப்ட்வேரை நாங்களே டெவலப் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இப்போதைய அரசாங்கம் ரொம்ப துணிச்சலாக முடிவு எடுத்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் என் கார்டை போட முடியும். சத்தியமாக இதெல்லாம் ரொம்ப பேஸ் லெவலான பிரச்சனைகள். ஆனால் இதுதான் பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு. அந்த பூதாகரமாக வெடிக்கக்கூடிய பிரச்சனைக்கான அந்த ரூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. விகடனே போட்டு உடச்சிருச்சு. கண்டிப்பாக அரசாங்கத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இப்போ அதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டாங்கன்னா எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். இப்போவே சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக பேசி ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.